இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் கொஞ்சம் சீக்ரெட் தான். வேற யாருக்கும் சொல்ல வேண்டாம். நீங்களே மனசுல வச்சுக்கிடுங்க. வாழ்க்கையை எவ்வளவு மாத்துதுன்னு பாருங்க. நீங்க அந்த இடத்துல இனி இருக்கிறதாக இருந்தால், இனி நல்ல வார்த்தையை கவனிச்சுக்கிடுங்க. இனி இருக்கிறதாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க. இல்ல நீங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த டிசிஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறதாக இருந்தால் அப்பவும் கவனிச்சுக்கிடுங்க. பொம்பளைங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது இல்ல. எது தெரியுமா? பையன் ரொம்ப பெரிய வீட்டு இடம், நல்ல பணம், நல்ல பேரு, நல்ல புகழ், பணம் கொட்டின்னு கொட்டி கிடக்கும். அதனால நம்ம பொண்ணை நல்லா வச்சு கவனிப்பாங்க, பாதுகாப்பாங்கன்னு சொல்லி பணத்து மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கையில பொண்ணை கட்டி கொடுப்பாங்க. பொண்ணை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பணத்திமிரில் ஏதோ ஒரு காரணத்தால பணம் இருக்கிறதுனால நல்லா பிள்ளைங்களை பார்த்துப்பாங்கன்னு சொன்ன நபர்கள் பார்க்கறதில்ல. பிரச்சனை வருது, ஈகோ வருது, இஷ்யூஸ் வருது, டைவோர்சஸ் நடக்குது, கொடூரமாக வீடுகளில் தாக்கப்படுறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க, நரக யாதனை அனுபவிக்கக்கூடிய நிறைய பெண்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு டிசிஷன், பணம் இருக்கிறது என்கின்ற ஒரே காரணத்தால குணத்தை பார்க்கல. அதே மாதிரி நிறைய ஆண்கள் தவறான ஒரு டிசிஷன் எடுத்து அழகு என்கின்ற ஒரே காரணத்தால, ரொம்ப அழகு என்கின்ற ஒரே காரணத்தால பெண்களை கல்யாணம் பண்ணி அழகை பார்த்து கல்யாணம் பண்ணனாலும், குணம் பார்க்காம அழகு முக்கியம்னு கல்யாணம் பண்ணினாலும் அந்த ஆண்மகன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. மகன் மட்டுமா, அந்த அம்மா, அந்த அப்பா, அந்த குடும்பம், அந்த பொண்ணினுடைய குடும்பம், ஒரு குடும்பமே துக்கத்துல போகுது. அழகு என்கின்ற ஒரே வார்த்தையில நிக்கிறதுனால, அழகு என்கின்றது பார்த்து டிசிஷன் எடுக்கிறதுனால. இனி வரக்கூடிய டிசிஷன்ஸ்ல பணம் மட்டும் பார்க்காம, அழகு மட்டும் பார்க்காம, குணங்களையும் பார்த்து, மனங்களையும் பார்த்து இந்த டிசிஷன்ஸ் எடுங்க. பிரம்மாண்டமா அழகாக சந்தோஷமாக வாழணும் இல்ல.